ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடவுளாக மாறுற பவர் வந்து கிடச்சிருது. எஸ், ஆக்சுவலாக அவர் கடவுளாகவே மாறிடுறாரு. ஒருவேளை நீங்கள் கடவுளானா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் நான் கடவுளானா என்ன நான் முதல்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இந்த படத்தோட ஒன் லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்மள மாதிரியே வந்து நம்ம ஹீரோக்கும் எக்கச்சக்க பிரச்சனை வாழ்க்கையில். அதனால் வந்து கடவுளை கரிச்சு துப்பிகிட்டே இருக்காரு. அதனால கடவுளை காண்டாகி இறங்கி வந்து, மவனை என்னடா ஓவராக பேசுகிற, இந்தாடா என் பவர் எல்லாம் நீயே வச்சுக்கோ, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு பவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கடவுள் கோச்சின்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம காமெடியாக சொன்ன படம் தான் வந்து ப்ரூஸ் அல்மைட்டி. ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வார போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் இருக்கிற பாஸ்டன் அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கார். அதனால் வந்து லோக்கலில் நடக்கிற எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா லைவாக கவர் பண்ணுறது தான் நம்ம ஹீரோட ஒரு வேலையாக இருக்குது. ஸோ வந்து லோக்கல் பேக்கரியில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டு இருக்காரு. இந்த இன்டர்வியூ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போட்டு காமிச்சு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறது என்னோட வேலை கிடையாது, ஒரு லைவ் ஹோஸ்ட் பண்ணுறது தான் வந்து என்னோட சிறப்பான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது அவர் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அவர் வந்து அவங்களோட ப்ளே ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணும்போது வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கையில் போடுற பீட்ஸ் கொடுத்து இதை வச்சுக்கோ, இதனால மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு வேண்டிய பெரிய மிராக்கிளை வந்து பத்திரமா சேஃபாக டைமுக்குள்ளே வந்து நான் வந்து மீட்டிங்க்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றதான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் போகும்போது செம்ம டிராஃபிக்கில் மாட்டேங்கிறாரு. மீட்டிங்க்கு லேட் ஆகிடுது. மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் அவரோட எதிரி கெவினும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் நம்ம பாஸ் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நீ லைவ் வந்து நயகரா ஃபால்ஸில் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. ஸோ நயகரா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நின்று இருக்கும்போது தான் வந்து அங்கே ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட கலீகான கெவினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோஸ்ட் பதவியை வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து மனசு தாங்காமல் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசுறதுனால அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வேலையை விட்டு தூக்கினது இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து வெளியே தூக்கினு தூக்கியே கடாசிடுறாங்க. தூக்கி கடாசிட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவர் நடந்து காருக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே பிச்சை எடுத்திருந்தவரை பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ரவுடிஸ் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. இவரை பார்த்தோன்னே அவனுக்கு ரவுடி வந்து சைலண்ட் தான் போவாங்க. நம்ம ஹீரோ வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் டேய் அவள் தான் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே போன ரவுடிங்க திருப்பி வந்து நம்மளால் பெரட்டுன்னு வாயிலே மிச்சிட்டு அவர் காரையும் டேமேஜ் பண்ணிட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்லேயே கிறுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. வேலை போனதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே போட்ட மாதிரி ஒரு பேச நம்ம ஹீரோ வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து கடவுளே எனக்கு ஏதாவது ஒன்று காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலமையினே போயினே இருக்காரு. அப்போ வந்து காலையில் வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்த பீச்சை கையில் வச்சுக்கிட்டு கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் காட்டு, கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் காட்டுனே போயின்னு இருக்கிறாரு. அங்கே வந்து காஷன்ஸ் போட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் கவனிக்காமலே நம்ம ஹீரோ போயினே இருப்பார். அப்போ அந்த டைமில் வந்து கையில் வச்ச பீட் கீழே உதறப்பாருங்க. அதை தேடுற பொருட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போய் ஒரு போஸ்ட் கம்பத்தில் விட்டுருவார். அவ்வளோதான், நம்ம ஹீரோ காண்டோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு அந்த கையில் இந்த பீடை வந்து சபிச்சுக்கிட்டே வந்து அந்த கடலில் வந்து தூக்கி போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து கடவுளை திட்டிகிட்டே இருக்காரு பாருங்க. அந்த டைமில் வந்து அவர் பேஜருக்கு வந்து ஒரு நம்பர் வந்து ஏய் நீ எவனா இருந்தாலும் நான் உனக்கு கால் பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீ நைட்டு வந்து சீன் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் நம்பால் ஏந்துக்கிறாரு. ஏந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஜரில் ஒரு நம்பர் வருது. அதே நம்பர் நேற்று நைட்டு வந்த நம்பர் பார்த்த உடனே நம்பால் காண்டாயிட்டு எவன்டா அவன் எனக்கு வந்து பேஜர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு விண்டோ திறந்து ஸ்வைன்னு நம்ம பேஜரை வெளியே தூக்கி அடிச்சிடுவார். பேஜர் எதிர்க்க இந்த ஸ்டெப்ஸில் போய் இடிச்சு சுக்கலாக கீழே உடஞ்சி விழுது. அப்படியே வெளியே வந்து பார்த்தா வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவில் வந்து வி நீட் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. எதிர்க்க பார்த்தா நாய் வந்து சோஃபாலே சுச்சு போயிருக்குது. அந்த நாயை தூக்கி வந்து ரோட்டில் வந்து சுச்சு போக வைக்கிறாரு. அப்போ எதிர்க்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது அந்த பேஜரில். திருப்பி போய் பார்த்தா அதே நம்பர். எப்படா பேட்டரியே கனெக்ட் ஆகுது பேஜரில் வந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜரை எடுத்துகிட்டு அந்த வர நம்பரை வந்து ஃபோன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வேலை போயிடுச்சா, உங்களுக்கு வந்து பிரச்சனையா, உங்கள் பேர் ப்ரூஸா அப்படின்னு வந்து நம்ம ஷாக் ஆகிடுறேன். என்னடா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வரணும், வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு பேஜ் பண்ணினே இருப்போம் அப்படின்னு சொன்னது. சரிடா வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அந்த ஃபோனில் சொன்ன அட்ரஸுக்கு வந்து நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாரு. போன இடம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரிமோட்டான ஏரியா. அதுலேருந்து இறங்கி வந்து பார்த்திங்கன்னா தெரியாதனமாக வந்து அங்கே இருந்த கூட்டக்குள்ளே வந்து காலை விட்டு ஈரமாகிடுது. நம்ம திட்டிக்கிட்டே வந்து திருப்பி வந்து அந்த பில்டிங்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அவரே ஒரு ஜானிட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. அங்கே இருந்து எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து 777 போட்டிருக்கு. அங்கே இருக்க ஜானிட்டர்கிட்ட கேட்கும்போது லிஃப்ட் வேலை செய்யுது அப்படின்னாரு. ஜானிட்டர் வந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணாமல் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு ஓடி போயிடுறாரு. 7வது மாடியில் போய் பார்த்தாலும் 7வது மாடி காலியாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு
டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து ஏதோ டங்கு டிங்குன்னு சத்தம் கேட்கலாம். நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னு போய் பார்த்தா ஒரு லைட் பளீச்சுன்னு அடிக்குது. உள்ளேருந்து யாரோ ஒரு ஆள் நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனரேட்டர் தான். நம்ம ஹீரோ நக்கலா எனக்கு லிஃப்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து லிஃப்ட்டில் வந்துக்கிற, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது பாஸை பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறான். பாஸா எங்கே அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கைட்டுற ட்ரெஸ்ஸை உள்ளே வந்து சூட்டு போட்டிருக்காரு. ஸோ அவர் தான் பாஸ் அப்படின்னா. அப்புறம் நம்ம ஹீரோவோட டைலாக்கு, அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவோட டைலாக்குன்னு சொல்லிட்டு எல்லா டைலாக்கும் நம்ம ஜெனரேட்டர் சொல்லும் போது வந்து யார் நீ அப்படின்னும் போது நான் தான் கடவுள் அப்படின்வாரு. நம்ம ஹீரோ நம்பாமல் வந்து அந்த விரலில் வந்து விதை காட்டுவார். 7ன்னு பாருங்க, ஒரே கையில் வந்து 7 விரலில் வரும். அவள் தான் நம்ம ஹீரோ வந்து ஃப்ரீக் அவுட் ஆகிடுவார். அப்புறம் தான் நம்ம கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், ஆனால் நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்க, அதனால் நான் வந்து உனக்கு ஒரு பவர் கொடுக்க போகிறேன். நீ இந்த பில்டிங்லேருந்து இறங்கி கீழே வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா பவரும் என்னோட பவரும் உனக்கு வந்துடும். நீ கடவுளாக இருந்து நீ பார்த்துக்கோ, நான் வெக்கேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவள் தான் நம்ம ஹீரோ வந்து சிச்சினே போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி பாருங்க. கரெக்டாக வந்து பில்டிங்குள்ளே வரும்போது வந்து எந்த கூட்டங்களை கால் ஊற்றாரோ அந்த கொட்டையில் இருந்த தண்ணி மேலே நடக்கிறாரு நம்ம ஹீரோ. அவள் தான் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறாரு, உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கேருந்து கிளம்பி வேகமாக வந்து போகிறாரு. போகும்போது நானா ஈஸ்ட்வுட் மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாள். டொமால்னு யாரோ சொல்கிறாங்க. அவள் தான் பயந்து போய் காரை ஓரம் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த டைனருக்குள்ளே போய் உட்காராரு. ஒருவேளை உண்மையான நம்மளுக்கு கடவுள் பவர் வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ கை நீட்டின உடனே பாவம் சக்கரம் சாருன்னு அவர் கைக்கு வருது. இதெல்லாம் ஒரு வயசானவர் பார்த்தேனே தான் இருக்காரு. அடாடா, அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து இவர் பயந்து போய் அங்கேருந்து நந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சூப் எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாங்க. சூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சூப்பை 2ஆக பிரிக்கிறாரு நம்ம ஹீரோ பவர்லேயே. அதெல்லாம் வந்து பயங்கரமாக காட்டுனுக்கும் போது சரி நம்ம கடவுள் பார்த்தீங்கன்னா என்ன ஜாலியாகுதா அப்படின்னு அவள் தான் நம்ம ஹீரோ பயந்துருவான். சரிவா நம்ம 2 பேரும் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டின்னு அப்படியே கடவுள் மேலே வந்து ஒரு வாக் 2 பேரும் போகிறாங்க. போகும்போது வந்து அவருக்கு வந்து 2 விதிகள் சொல்கிறாங்க. முதல் விதி, நீ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. 2வது விதி பார்த்தீங்கன்னா வந்து யாரோட வில்லையும் வந்து நம்ம கடவுளோட பவர் மூலியமாக வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 விதியை கொடுத்துட்டு போகலான்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் தூக்கி போட்ட பீடு வந்து அப்படியே மிதந்துன்னு வரும். அதை எடுத்து கடவுள் பண்ண நான் வெக்கேஷன் கிளம்புறேன்பா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ செம்ம எக்ஸைட்டட் அப்படி தண்ணி மேலே துள்ளி குதிச்சு ஓடுறாரு. இப்போ தான் ஒரு புது கடவுள் ஆயிட்டார்ல, அங்கே இருக்கிற பசங்களுக்கு தண்ணி வர வைக்கிறாரு. ஒரு ஃபிகர் போவோம், அந்த ஃபிகரோட ட்ரெஸ்ஸை தூக்கி கீழே என்ன ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கடையில் ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை அதை மைண்டு மூலியமாக வந்து அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜாலியாக எக்கரி குதிச்சு நடந்து போயிட்டே இருக்கும் போது அவர்கிட்ட பிரச்சனை பண்ண லோக்கல் ரவுடிஸாக பார்க்குறாங்க. அந்த ரவுடிஸ் கிட்ட போய்ட்டு தம்பியெல்லாம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் இன்றைக்கி நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவர் வந்து என் பின்னாடியிலேருந்து குரங்கு வந்தால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்குறேன்னு வந்து நக்கெல்லாம் நம்ம ரவுடி பசங்க சொல்ல இவரை வந்து அது இன்றைக்கி தான் அப்படின்னு அவன் அப்படின்னு பாருங்க. என்னன்னு பார்த்தா வந்து அவன் பேக்கிலேருந்து உண்மையானுமே ஒரு குரங்கு வந்துடும். வாவ், அதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்க எல்லோரும் தெரிச்சிடுவானுங்க. தெரிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடலான்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு கூட வரும். தம்பி நீ என் கூடலாம் வரக்கூடாது, நீ எங்கேருந்து வந்து அங்கேயே போயிடணும்னா அப்புறம் என்ன அந்த மொட்டை பேக்குள்ளேயே வந்து அந்த குரங்கு போயிடும். திருப்பியும் வந்து நம்ம மொட்டை கம்ப்ளீட்டாக மயக்கடிச்சு கீழே வந்துடுறான். அப்புறம் என்ன வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீ வெளியே இருக்க மேகனு மூட்டங்கள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நிலாவை நல்லா கிட்டு இழுத்து பால்கனிலே கட்டிடுறாரு. கட்டிட்டு அப்புறம் என்ன ஒரே கஜகஜா மஜகஜா பஜபஜா அதெல்லாம் நல்லபடியாக முடியுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து டிவி பார்த்துட்டு முன்னாடி ஜப்பானில் வந்து சுனாமி வந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நிலவை வந்து ரொம்ப கிட்ட இருக்கனால ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல் வந்து வேறு மாதிரி மாறினால வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சுனாமி வந்து ஜப்பானில் வந்திருக்கும். இதெல்லாம் தெரியாமலே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஜாலியாக ஜிம் கார்டான்னு சொல்லிட்டு ரெடியாகி அவரோட வேலையை வந்து தட்டி பறிக்கணும் அப்படின்றதுக்காக போகிறாரு. வெளியே போனால் அவர் கார் வந்து கண்ட கோலாத்தில் தான் இருக்குது. அப்படி கார் எடுத்து ரிவர்ஸ் எடுத்தால் பார்த்தா அது மெக்லரனாக வருது. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ரோட்டில் ஹெவி டிராஃபிக். சும்மா அப்படி கை காட்டணுன்னு டிராஃபிக் எல்லாம் 2ஆக பிரியுது. நம்ம ஆள் மட்டும் நடுவில் சும்மா பொழந்துக்கின்னு வந்து செம்ம ஸ்பீடாக வந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமிக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபைலேருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு கிளம்புற நேரத்தில் வந்து நம்ம ஆளை வந்து நக்கல் அடிக்கிறானுங்க. நம்ம ஆளை சிரிச்சிட்டு கம்னு இருப்பான். திடீர்னு அந்த நாய் வந்து அங்கே போய் எதையும் வந்து தோண்டினா அங்கே தோண்டினா பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்கும். டெட் பாடியில் எல்லா ப்ரூஃபும் வேறு வச்சுருக்காங்க. இந்த சேனல் 5 பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோட பவர் மூலியமாக வந்து அந்த வண்டியை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா வந்து அவர் எடுத்துகிட்டு வந்த கேமரா மூலியமாக நியூஸை கவர் பண்ணி அந்த நியூஸை போட்டு நம்ம ஹீரோ வந்து விட்ட வேலையை திருப்பி வாங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இல்லாமல் வந்து ஈவனை வந்து லைவ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பவர் வச்சு அவரால் சரியாக பேச விடாமல் பண்ணி அவரையும் வந்து வேலையை விட்டு தூக்கிறார் நம்ம ஹீரோ. இது எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹோஸ்ட் ஆன வேலை வந்து கிடச்சிருது. ஸோ வந்து அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைனிங்க்கு வந்து நம்ம ஹீரோனை ரொம்ப 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 ஃபேமஸான அவங்க ஃபஸ்ட் டேட் போன ஒரு முதல் இடத்துக்கே வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து லைவ் ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினை வந்து அவர் வந்து ப்ரொப்போஸ் தான் பண்ண போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பார்.
இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமலே போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து செம டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மண்டக்குள்ள நிறைய வாய்ஸஸ்லாம் கேட்குது. என்னடா அந்த வாய்ஸஸ்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வாய்ஸ்ங்க அப்படியே கத்துவார் பாருங்க. ஹிமாலயமஸ் மேலே வந்து நிற்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடவுள் தான் அவர் வர வச்சிருப்பாரு. எனக்கு மண்டக்குள்ள நிறைய வாய்ஸஸ்லாம் கேட்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அதெல்லாம் வந்து ப்ரேயர்ஸ் தம்பி, அதெல்லாம் நீ தான் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உலகத்தில் இருக்க இவ்வளோ ப்ரேயர்ஸ் வருமா? தம்பி 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 இது உலகத்தில் இல்லைப்பா, உன் சந்தில் இருக்கவங்களோட ப்ரேயர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். நம்மால் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் மாதிரி கொண்டு வரலாமா பார்ப்பாரு. ஆனால் அது நிறைய அப்புறம் ஸ்டிக்கி நோட் மாதிரி கொண்டு வரலாமான்னு பார்த்தா அதை இதை விட அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து யாஹூ மெயில்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் மெயிலாக. ஒரு வழியாக எல்லாத்தையும் மெயிலுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி வந்து அவரோட ஆஃபீஸ் பார்ட்டிக்கு கிளம்பி போயிறாரு. பார்ட்டி கிளம்பி போனதுக்கப்புறம் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறதுனால வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட ட்ரை பண்ணோம். பட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பட் அங்கே இருக்க நாயை வச்சு வந்து ஏதோ பண்ணி வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து மூட மாற்றி அவங்க கிளம்பி அந்த பார்ட்டிக்கு வர மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மீன் டைமில் ஹீரோ கூட வேலை செய்கிற பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட போயிட்டு ஒரு கிஸ்ஸை போடும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்புவாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளோ வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். பட் வந்து அவங்க கோச்சிக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது வந்து நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இருக்கிற மேஜிக் பவர் மூலிமா மரத்தில் அடையாளம், இதில் அடையாளம், அதில் அடையாளம், ஸோ மேகத்தில் அடையாளம், டிவி ஆங்கரில் அடையாளம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுவார். பட் எதுலேயுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து மயங்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அதனால் இவன்ச்சுவலாக வந்து அவரே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே போயிட்டு இவங்க ப்ளே ஸ்கூலில் வேலை செய்வாங்களே அதனால் ப்ளே ஸ்கூலுக்கே போயிட்டு வந்து எப்படியாவது அவங்க மைண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் ஃபெயிலியரில் போயிட்டு முடிஞ்சிடும். ஸோ சேட் ஆஃப் இந்தியா. இதுக்கப்புறம் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு திங்கக்கிழமை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. ஃபஸ்ட்டாக லைவ் ஹோஸ்ட் பண்ண நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. லோக்கல் டீம் ஜெயிச்சனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவரை காட்டுறதுக்கு பதிலாக வந்து ஸ்போர்ட்ஸை கவர் பண்ணுறவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அவரை வந்து மேஜிக் பவர்னால மைக் அடிக்க வச்சுறாரு. அதனால் வந்து இங்கே திருப்பியும் வந்து ஹோஸ்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக பேசலாம்னு நினைக்கும் போது கரண்ட்டு போயிடுது. திருப்பி இவரோட பவர் வச்சு கரண்ட்டை வர வைக்கிறாரு. ஆனால் திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரண்ட்டை போயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா வந்து அந்த ஊரே வந்து ரணகலமாக இருக்குது. எக்கச்சக்க பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து இவர் எல்லாரோட விஷயமே வந்து எஸ்ன்னு கொடுத்தனால எல்லாருக்குமே அவங்களோட விஷயம் வந்துடும். ஆனால் வந்து எல்லாமே கேவலமாக நடந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பத்துக்கு நிறையும் ஊரே வந்து பத்துக்கு நிறையும் வேறு வழியே இல்லாமல் அவர் எங்கே கடவுளை மீட் பண்ணுறாரோ அந்த பில்டிங் வந்து நம்ம ஹீரோ அங்கே போகிறாரு. அங்கே போனால் நம்ம எப்போ போல் வந்து நம்ம வந்து தரையை தொடச்சிட்டு இருக்காரு. தொடச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் கடவுளை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது சரிவா ஒரு கை கொடு அப்படின்வாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணி இருக்கும்போது கடவுள் ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம ஹீரோ கேட்பாரு. உனக்கு பவர் கிடச்சி ஒரு வாரம் ஆகுது, இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்பாரு. நம்ம ஹீரோ வந்து மூஞ்சில் வந்து ஆடாது. அதுக்கப்புறம் என்ன அடுத்த சீனில் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்த அந்த ஆல்பத்தில் ஃபோட்டோ வைக்காமலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே இவர் வச்சிருவார். அப்புறம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து மெயில் அதாவது ப்ரேயர்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுவார். அட்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த கரெக்டாக அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் வந்து சுச்சு போயின்னு பாருங்க. அந்த நாயை தூக்கி போய் வெளியே வச்சு அதுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க. வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவாங்க நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஆல்பம் முடிச்சிட்டார்ல, அந்த ஆல்பமை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வெளியே கரெக்டாக போகும்போது இந்த உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஹீரோயின் எப்போவுமே நைட்டு வந்து ஒரு விஷயத்த தான் பண்ணுவாள். என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னும் போது ப்ரே பண்ணுவா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆள் தான் கடவுளாச்சே, ஏற்கனவே இருக்கிற ப்ரேயர் லிஸ்ட்டில் வந்து ஃபில்டர் போட்டு அவரோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்ப்பார். படித்து பார்க்கும்போது ரொம்ப 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 ஃபீல் ஆகிறாரு. கரெக்டாக அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு புது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரேயரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டோட ஜன்னலுக்கே போயிடறாரு. அங்கே வந்து ஹீரோயினை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினோட ப்ரேயர் என்ன தெரியுங்களா, என்னால் ஹீரோவை மறக்க முடியல, எப்படியாவது நான் ஹீரோவை மறக்கிறதுக்கு கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயரு. நம்ம ஹீரோவால் வந்து அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கோம். இவர் பாட்டு வந்து அந்த மழையில் நனைஞ்சிட்டு அழுதுகிட்டே வந்து நடந்து போயிட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து ரோட்லேயே அழுதுனுக்கும் போது எதிர்க்க வர லாரி அடிச்சு நம்மளால் வந்து ஹெவனுக்கே போயிடுறாரு. ஹெவனில் வந்து கடவுள் என்னடா ஜாலியாக இருந்ததா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நல்லா இருந்தது கடவுளே அப்படின்னு சொல்லுவார். இந்த பீடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த முதல்ல தூக்கி போட்ட பீடை வந்து அவர் கையிலே கொடுத்து ப்ரே பண்ணு அப்படின்வார். அவர் வந்து சாதாரணமாக ப்ரே பண்ணுவார். இல்லை உண்மையாக ப்ரே பண்ண அப்படின்னும் போது அவர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவனை மாதிரி நல்ல பையனாக கிடைக்கணும், அந்த பையன்
வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை புரிஞ்சு நல்லா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவார். அப்போ தான் நம்ம கடவுள் சார் கரெக்டா இதுதான் நான் கரெக்டான வந்து ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஆர் மாதிரி வந்து ஒரு பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பழிச்சுப்பார். ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல் பேண்டேஜில் பார்த்துனுப்பார். ஹீரோனும் வந்து மனசு இறங்கி வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஹாப்பியாகிறாரு. ஸோ கெவினுக்கு வந்து அவரோட வேலை திருப்பியும் கிடச்சது. இவர் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மனுஷனாக மாறி அவரோட பழைய ரிப்போர்ட்டர் வேலைக்கே வந்து போயிடுறாரு. ஹாப்பியாகவும் இருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க, அது வந்து உங்களோட மன நிம்மதிக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரி, இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு கடவுளானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டு வைங்க. ஓகேங்களா? திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தை நம்ம கூட சேர்க்க பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.